வாடி, அப்பா பஞ்சாயத்துக்கு போ. வச்சிருக்கேன், பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்புறம் வச்சிருக்கேன். மங்களா, நான் வரட்டுமா? என்னங்க? என்னம்மா? ஒண்ணும் இல்லைங்க, துண்டு சரியா இருக்கான்னு பார்த்தேன். என்னம்மா இது? இவ்வளவு நேரம் துண்ட நீதானே வச்சிருந்த, இதுல என்ன சந்தேகம்? அப்புறங்க ஒண்ணும் இல்ல, உங்க செருப்பு அந்திருக்க மாதிரி இருந்தது. இல்ல, சரியா தான் இருக்கு. இந்த பாரு மங்களம், செருப்பு இல்லாம என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் ஆணி காலை இந்த ஊருக்கே தெரியும். அதனால செருப்பை எப்பவும் நான் நல்லா தான் வச்சிருப்பேன். நல்லா இல்லாது உன் மனசுதான். அது நீ என்ன சொல்ல வர்றேங்கிறது எனக்கு தெரியும். நமக்கு சொத்து இல்ல, சொகம் இல்ல, ஆனா சொல்லு பிறலாதவைங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் கார வெட்டுக்காரங்க எத்தனையோ பேர் இருந்தோம் இந்த ஓட்டு வெட்டுக்காரனை ஊர் பெருசாக்கியிருக்காங்க. இப்ப சொல்லு, இந்த மதிப்பு மரியாதையை காப்பாத்தட்டுமா, இல்ல தீர்ப்பை மாத்தி சொல்லி காத்துல பறக்க விடட்டுமா? ஐயோ வேண்டாங்க, நீங்க என்னைக்கும் இந்த ஊருக்கு ராசாவா இருக்கணும். சின்னமணி, நான் சொல்றத கேளப்பா. நம்ம ஊர் வழக்கப்படி அப்பம் பட்ட கடனை ஆம்பளை புள்ளதான் அடைக்கணும். அதனால மாணிக்க செட்டிக்கிட்ட வாங்கின கடனை உங்க அப்பன் செத்து போயிட்டதுனால காடோ கரையோ வித்து அவன் கடனை அடைச்சிடு. இதுதான் நம்ம ஊர் சட்டம். என்னையா அவன் கோடி கணக்குல கடனை வாங்கிட்டு கோர்ட்ல போட்டு வந்து பாருடான்னு வருஷ கணக்குல விளையாடிட்டு கிடக்கானுங்க. நீங்க என்னடானா செத்து போன அந்த ஆளு வாங்கின கடனுக்காக காடு கரையை விக்க சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களோ? இப்பவே போலீஸ்ல போய் உங்க மேல எல்லாம் புகார் கொடுக்கறேன். வாயா. குடுப்பியா நீ? என்ன திமிருக்கு? நம்ம வேலை போலீஸ்ல புகார் கொடுக்க போறாங்கல்ல. எங்க போய் பாப்பா. அவசரப்படாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்களோ இவங்க அப்பவே நம்ம ஊரை விட்டு வெளியே காலை எடுத்து வைக்கணும். இதுதான் இந்த ஊரு தீர்ப்பு. வள்ளியம்மா, வேண்டாம், சொன்ன கேளு. வேணும்னா மங்கள குடுமையை பிடிச்சு 2 அடி வேணும்னா அடிச்சிரு. இது ரொம்ப அநியாயம். உங்களுக்கு அவதான் பெருசு, நான் இல்லல்ல. சரி, எனக்கு இருக்கவே இருக்கு, கை தொங்கிடுறேன். ஐயோ விடு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? எப்ப பார்த்தாலும் இத காமிச்சே மிரட்டியே. சொன்ன கேளு. அப்ப பேசாம அமுக்கிட்டு கிடங்க. ஒண்ணு மங்களம் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அதுக்குதான் யார் கண்ணி படாம அந்த காரியத்தை செய்ய போறேன். என்னமா இப்படி நேரம்? நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியா இருக்கு? அம்மா, சூனிய வைக்கிறது சாதாரணம் இல்ல. வச்சிட்டதுக்கு அப்புறம் அம்மா நாள் வராது, அப்பா நாள் வராது. இதை கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. ஆமா, இந்த சூனிய வைக்க போறீங்களே, மங்களம் சிதம்பரம், அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? மங்களம் என் புருஷனுக்கு தங்கச்சி, சிதம்பரம் அவ புருஷன். எங்க சொந்த நாத்தனார் குடும்பத்துக்காக சூனிய வைக்க போறீங்க? ஆமாயா, சொந்த நாத்தனார் தான். என் புருஷனோட மூத்த பொண்டாட்டி ஒரு ஆம்பளை புள்ளிய பெத்து போட்டு செத்து போயிட்டா. அப்ப நான் அந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அவரை வளைச்சு போட்டுட்டீங்களா? அறிவு கட்ட முண்டான், அவர் தாண்டா அந்த அம்மா வளைச்சு போட்டாரு. என் பையன் பேரு சண்முகம். சொல்லுங்கம்மா. அவர் எப்படியாவது என் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனா மங்களம் ஒத்த கால்ல நின்னு அவ அண்ணன் என்ன கட்டிக்க விடாம தடுத்தா. கல்யாண தண்ணிக்கு கூட எனக்கு தாலி கட்டினா செத்து போயிடுவேன் பயமுறுத்தினா. பச்சை தண்ணி கூட குடிக்காம தகராறு பண்ணா. எல்லாத்தையும் மீறி இந்த வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிட்ட. விட்டுருவேனா? என்ன மதினியா ஏத்துக்காத அவளை விட்டுருவேனா ஐயா? எப்ப என் கழுத்துல 3 முடிச்சு விழுந்துச்சோ அப்ப வச்சையா அவ மேல குறி. சொத்துல 10 பைசா கூட அவளுக்கு கொடுக்காம காஞ்சிக்கு லாட்டரி அடிக்க வச்சேன். அது மட்டுமா, இனிமேதான் ஆரம்பிக்க போது கதை. என்னையா பலாப்புட்டி மாதிரி வாய் பழக்கிற? ஆரம்பியா. அம்மா, உங்க விருப்பம் என்னவோ அதை சொல்லிட்டு இந்த கற்பூரத்தை அணைச்சிருங்க. 5 பொட்ட பிள்ளைங்க அவளுக்கு.
6வது வயித்துல இருக்கு. பொட்டையா பிறக்கணும், சோறு தண்ணி இல்லாம தவிக்கணும். 6 பொண்ணுங்களும் வயசுக்கு வந்து அதுங்களை கட்டி கொடுக்க வழி இல்லாம சந்தி சிரிக்கணும். நொந்து நூலாயி நல்ல தங்கா மாதிரி குடும்பத்தோட சாகணும். இதுதான் என்னோட ஆசை 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 ஆசை.